பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்கள் யாவரும் இந்த காலைவேளையில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தையாகிய ஆசீர்வாத மன்னா மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம் உள்ளத்தை பார்க்கிறார். இந்த நாட்களிலே கூட உங்களுடைய சூழ்நிலை, வேதனை, கண்ணீர், துக்கம், பாடுகள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார். அவர் எந்த சூழ்நிலையிலே நம்மை ஆற்றி தேற்ற வேண்டுமென்று அறிந்திருக்கிறார். நம்மை பலப்படுத்த வேண்டுமென்று அறிந்திருக்கிறார். அவருக்கு எல்லாம் செய்ய வல்லமை உண்டு. அல்லேலூயா. நம் உள்ளத்தை கவனித்து, ஒருவேளை இந்த காலை வேளையிலே உங்களுடைய மனதிலே குழப்பத்தோடு, காயங்களோடு, பலவீனத்தோடு, ஒரு சரியான முடிவு வராமல், சிந்தனைக்கு எட்டாமல், அல்லது ஏதோ ஒரு பாரம் உங்களை அழுத்தி கொண்டு, ஏதோ ஒரு விட முடியாத பாவ பழக்கங்கள் ஏதோ உங்களை பாதித்து கொண்டிருந்தாலும் கலங்காதிருங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன பாதிப்பு இருந்தாலும் இந்த காலை வேளையில் உங்களுக்காக ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை கர்த்தர் பேசுகிறார். பாருங்கள், 147 சங்கீதம் 3 வாசித்து பாருங்கள். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குணமாக்கி காயங்களை கட்டுகிறவர். மனம் கலங்காதிருங்கள். தாவீதுடைய வாழ்க்கையில பாருங்கள், அவன் பாவம் செய்த பொழுது அவன் இருதயம் நொறுங்குண்டதுமாய் மாறும்படிக்கு தன்னை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறான். என் பாவத்தை மன்னியும், என் அக்கிரமத்தை மன்னியும், ஈசோ புல்லினால் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தும், என்னை தூய்மையாக்கும், என் வாழ்க்கையை புதிதாக்கும் என்று சொல்லி இந்த பாவத்தின் நிமித்தம் அவன் இருதயம் நறுங்குண்டதாய் மாறினது. காரணம் என்ன தெரியுங்களா? வேதம் சொல்லுகிறது, நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணிப்பதே இல்லை. நொறுங்குண்ட ஜனங்களுக்கு, அந்த உள்ளங்களுக்கு தேவன் சமீபமாயிருக்கிறார் என்று வேதம். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாவ பாரம், ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு விட முடியாத சூழ்நிலையில் கட்டப்பட்டிருக்கிறீர்களோ, காயம் பட்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் குணமாக்குறவராயிருக்கிறார். ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் மன்னிப்பார், பரிசுத்தமாக்குவார், விடுவிப்பார். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அவர் நமக்காக சிலுவையிலே காயப்பட்டார். அது மாத்திரமல்ல, அதற்கு முன்னோடியாகத்தான் லூக்காவின் புஸ்தகம் 10:30 இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனார்கள். 33-34 வாசிக்கும் பொழுது, சமாரியன் ஒரு வருகிறான், அவனுக்கு எண்ணெயும் திராட்சரசத்தையும் காயங்களில் வார்த்து கட்டி அவனை சுமந்து அவன் பராமரிக்கிறார். கவலைப்படாதீர்கள். இயேசு கிறிஸ்துடைய அன்பு உங்களுக்கு காயங்களை கட்டும். இயேசு கிறிஸ்துடைய கிருபை உங்களுக்கு காயங்களை குணமாக்கும். இயேசு கிறிஸ்துடைய பலம், சுகம், ஆரோக்கியம் உங்களை தைரியப்படுத்தும். இப்பொழுது ஜெபிக்க போறோம். நீங்கள் என்ன சூழ்நிலையிலே காயப்பட்டிருக்கிறீர்கள்? யார் உங்களை காயப்படுத்தி இருக்கிறார்? பற்றாக்குறை, பலவீனம், ஆவிக்குரிய வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை, ஊழியத்தில் காயப்பட்டீங்களோ, திரும்ப தேவன் கட்டுகிறார். காயம் கட்டி பலப்படுத்துவார். கண்களை மூடுவோம். பரலோக பிதாவே, குணமாக்குகிறவரே, காயம் கட்டுகிறவரே, வேதனை, கண்ணீர், துக்கம், பாடுகள் நடுவில், குடும்ப சூழ்நிலை மத்தியில், கணவன் மனைவி பாதிப்பு நிமித்தம், மற்றவர்கள் பாதிப்பு, சொந்த பந்தங்கள் பாதிப்பு, எந்தெந்த காரியத்தில் ஆண்டவரே, சம்பாத்தியத்தில், குடும்ப உறவிலே, ஆவிக்குரிய உறவிலே, ஊழியத்தில் அநேக காயங்களோடு, வேதனையோடு ஜெபிக்க முடியாமல், ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லாதபடிக்கு வேலைக்கு போக முடியாமல், மீண்டும் சந்தோஷம், மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இப்பொழுது தொட்டு குணமாக்கி காயம் கட்டி திரும்பவும் எண்ணெயும் திராட்சை ரசமாகி உம்முடைய அன்பையும் அபிஷேகத்தை ஊற்றி பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். அது மாத்திரமல்ல, பாவ பாரத்தினாலே உள்ளம் நொறுங்கி போய் விட முடியாத ஆண்டவரே கட்டுகளில் இருக்கிறவர்களை விடுவித்து, பிசாசினால் வந்த போராட்டங்களிலிருந்து விடுவித்து, வியாதியின் காரியங்களிலிருந்து விடுவித்து, ஒவ்வொருவரையும் காயம் கட்டி குணமாக்கி ஆசீர்வதியும். கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக எல்லா நோய்களை, எல்லா வேதனைகளை, கண்ணீர்களை, துக்கங்களை, பாடுகளை, எல்லாவற்றை நோய்களை சுமந்து எங்களுக்காக காயப்பட்டு எங்களுக்காக ஜீவனை கொடுத்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து குணமாக்கி பலப்படுத்தும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஏற்படுத்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.
குணமாக்கி காயம் கட்டுவார். நீங்கள் கர்த்தரோடு கூட உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுங்கள். ஆமென்.